முன்னாள் தமிழக பாஜக தலைவரும் ஐபிஎஸ் அதிகாரியுமான திரு அண்ணாமலை அவர்கள் விரைவில் புதிய கட்சி தொடங்க இருப்பதாக இணையத்தில் செய்திகள் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது. தற்போது அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லை என்றாலும் கூட அவரது கருத்துக்களும் அறிக்கைகளும் எப்போதுமே ஒரு பேசுபொருளாக உலாவி வருகிறது. அந்த வகையில் சமீபத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி கல்வி திட்டத்தை இந்த ஆண்டிலிருந்தே அமல்படுத்தும் மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிராக அண்ணாமலை பேசியிருந்தது அனைவரின் கவனத்தையுமே ஈர்த்திருந்தது. மத்திய அரசின் எந்த திட்டத்திற்கு முதல் ஆளாக ஆதரவு குரல் கொடுக்கும் அண்ணாமலை முதல் முறையாக எதிர்ப்பு குரலை ஓங்கி ஒலித்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் கூட அண்ணாமலை அவர்களுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் மேலிடத்திலிருந்து சீட் வழங்கப்படாமல் இருந்தது தமிழகத்தில் பாஜக ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றதற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்பட்டது. சத்தமில்லாமல் இவ்வளவு சம்பவங்கள் அரங்கேற வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி தனது பிறந்த நாளையொட்டி அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க இருக்கிறார் என்று அவரது நெருங்கிய வட்டாரங்கள் பலரும் தற்போது கருத்து தெரிவித்து வருகிறார்கள். தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் கே அண்ணாமலை விலகியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை அவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று பாஜகவில் இணைந்தார். மாநில பாஜக தலைவராக ஜூலை 2021 அண்ணாமலை பதவியேற்ற சூழ்நிலையில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்த அன்றாட செய்தியாளர்கள் சந்திப்பு, எண்மண் எண்மக்கள் நடைபயணம் என தமிழக மக்களிடையே பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பெரும் வரவேற்பை பெற்றிருந்தார். ஆனால் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்த நிலையில் மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டார். கட்சி தலைவர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு வாரமாக அவர் புதிய அரசியல் கட்சி தொடங்க இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. இதனைத் தொடர்ந்து டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கும் அண்ணாமலை இன்று காலை பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் மற்றும் பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து எதற்காக பாஜகவில் இருந்து விலகுகிறேன் என்று விளக்கம் அளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.